டிசிஷன் மேக்கிங் இஸ் எ ஹார்ட். அதாவது முடிவுகளை எடுப்பது என்பது ஒரு கலை. அதை நீங்க வளர்த்துக்கணும். அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நடக்கிற பல பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். புரியுதா? அதனால இனிமேலுக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. அது உங்க வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல எங்கேயாவது நீ வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி. எதுக்கு சார் நமக்கு ஒரு லீடர் தேவைப்படுறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்குது அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனை என்னன்னு அலசி ஆராய்ஞ்சு சரியான நேரத்துல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தரத்துக்கு தான் ஒரு லீடர் தேவைப்படுறான். லீடர் இல்லைன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அத பண்ணலாம், இத பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப அதுல எதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ற குழப்பம் வரும். இந்த குழப்பம்லாம் வராம இருக்கணும்னா நம்மளுக்கு யார் தேவை? லீடர் தேவை. அந்த லீடர் தான் அந்த 10 விஷயத்தையும் அப்படியே உள்வாங்கி இதுல எது சரி, எது தப்பு, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிளியர் கட்டா யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவனா இருக்கும். புரிஞ்சதா நான் சொல்றது? அப்ப ஒரு விஷயத்துக்கு ஒரு லீடர் ஏன் தேவைப்படுறாங்கனாக்கா, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதற்காக தான் லீடரே தேவைப்படுறாங்க. புரிஞ்சதா? அப்ப அந்த லீடர் ஒரு சரியான முடிவை டிசிஷனை எடுக்கணும்னாக்கா, அவன் என்னென்னலாம் பண்ணணும்? எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவை எடுக்கணும்? அப்படின்றத தான் இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். அப்ப நீ ஒரு லீடரா இருக்க. உன் கிளாஸ்லயோ இல்ல வேற எங்கேயோ ஒரு லீடரா இருக்க அப்படின்னாக்கா, நாளைக்கு உனக்கு ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன் வருது. அப்ப நீ என்ன மாதிரி முடிவு எடுப்ப? இது வந்து இக்கட்டான சிச்சுவேஷன். அந்த நேரத்துல நீ தவறா ஒருத்தன் மேல வந்து குற்றம் சுமத்தி இவனாலதான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் உண்மையிலேயே நல்லவனா இருந்தா என்ன பண்ணுவ? அப்ப பாதிக்கப்பட போறது என்ன? அப்ப இத்தனை கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப சரியான முடிவுகளை எடுக்கணும்னா, ஒரு லீடருக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்? அந்த லீடர் எதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ டிசிஷன் மேக்கிங். என்னது? டிசிஷன் மேக்கிங். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் அல்லது ஒரு நிர்வாகத்துல எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அனலைஸ் சிச்சுவேஷன். அதாவது சூழ்நிலையை ஆராய்தல். என்னது? சூழ்நிலையை ஆராய்தல். எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். இப்ப ஒரு நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. இந்த தமிழ்நாடு ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு 1000 பிரச்சனை வரும். அந்த முதல்வர் எங்கேயோ இருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு இந்த செங்கத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. ஏதோ ஒரு கலவரம் நடக்குது. திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சிருச்சு. அப்ப இங்க என்ன நிலவரம்? ஏன் இந்த பிரச்சனை உருவாச்சு? எதனால உருவாச்சு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த பிரச்சனை உருவாவறதுக்கான ஆணிவேர் எது? எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, என்ன முடிவை எடுத்துன்னு போய் முதல்வர் கிட்ட தராங்களோ, அத வச்சு அவர் அனலைஸ் பண்ணி, இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணமா இருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்து, அதுக்கப்புறம் தான் அவரால என்ன பண்ண முடியும்? ஆக்ஷன்ல இறங்க முடியும். அப்படியே ஒரு பிரச்சனை வெடிச்ச உடனே ஒரு முதல்வர் இங்கேயே இல்ல. அவர் எங்கேயோ இருக்காரு. அவர் வந்து நேரா அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணி முடிவு இதான்டா, இவன் தான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப சிச்சுவேஷன ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் பிரச்சனை உருவாச்சு? எதனால உருவாச்சு? யார் யாரெல்லாம் இதுக்கு காரணமா இருப்பாங்க? சரி அப்படியே உருவானாலும் இதுக்கான தேவை என்ன? இது எல்லாத்தையும் பத்தி அங்க இருக்கக்கூடிய நிலவரம். இப்போ உங்க ஒரு ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வெடிக்குது. நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. பெரிய ஒரு தவறு நடந்து போச்சு. அப்ப அந்த தவற கண்டுபிடிச்சு, அந்த தவறினுடைய மூல காரணம் என்னன்னு அலசி ஆராய்ஞ்சு, அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அவரால முடிவு எடுக்க முடியும். புரிஞ்சதாப்பா? அதனால அனலைஸ் சிச்சுவேஷன். கேதர் ஃபேக்ட்ஸ். என்னது? கேதர் ஃபேக்ட்ஸ். சிச்சுவேஷன் என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு, ரொம்ப பயங்கரமா இருக்குதா? இல்ல கொஞ்சம் காமா இருக்குதா? இல்ல மீடியமா அத விட கம்மியா இருக்கா? அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு, கேதர் ஃபேக்ட்ஸ். உண்மையான விஷயங்கள கேதர் பண்ணணும். அதாவது தடயங்கள சேகரித்தல்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னது? தடயங்களை சேகரித்தல். என்ன காரணம்? உண்மையான காரணம் எதுவா இருக்கும்? "நீ என்னப்பா சொல்ற இந்த பிரச்சனைய பத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்கணும். இவன் என்ன சொல்றான்னு கேட்கணும். அவன் என்ன சொல்றான்னு கேட்கணும். எல்லார் சொல்றதையும் கேட்டு ஃபேக்ட்ட எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு இதுல எதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எதெல்லாம் பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் தீர்வு சொல்லணும். புரியுதா? உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் இருக்கிறாரு. ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு. போலீஸ் வந்து நேரா அந்த இடத்துக்கு போவாரு. போய் நின்னுட்டு, அங்க அந்த பிரச்சனை நடக்கும்போது யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் நிக்க வைப்பாரு. அவங்கள பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிப்பாரு. ஒவ்வொரு விஷயமும். "ஏன்? எதனால நடந்துச்சு? நீ எப்ப இந்த விஷயத்த பார்த்த? இத பார்த்தப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்?" இப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு கேள்வி கேட்டு, அவன் என்ன பதில் சொல்றான்? அவன் முகத்துல பயம் தெரியுதா? கலவரம் தெரியுதா? பதற்றம் தெரியுதா? அவன் என்னென்னலாம் மாதிரி யோசிக்கிறான்? இது எல்லாத்தையும் அவன பார்த்து உற்று நோக்கி, அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க? ஒரு முடிவுக்கு வர முடியும். இதுதான் ஃபேக்ட். அதாவது கேதர் ஃபேக்ட். என்னென்ன பிரச்சனையோ அத வாங்கிக்கிறது. கேதர் ஃபேக்ட். ஓகேவா? தடயங்களை சேகரிக்கிறது. அடுத்தது கன்சிடர் கான்சிக்வென்சஸ். என்னது? கன்சிடர் கான்சிக்வென்ஸ். சரி ரைட். இப்ப அந்த மாதிரியே ஒரு பிரச்சனை வந்துருச்சு.
நீ எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுட்ட. அப்ப ஒரு டிசிஷன நீ எடுக்க போற இப்ப. ஒரு முடிவ நீ எடுக்க போற. அப்படி அந்த முடிவை எடுத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும்? என்ன மாதிரியான புது பிரச்சனைகள் உருவாகும்? அப்படின்றத நீ தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். சரியாப்பா? இப்ப ஒரு இது எல்லாம் பண்ணிட்ட. சிச்சுவேஷன அனலைஸ் பண்ணிட்ட. கேதர் ஃபேக்ட் அதாவது என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதெல்லாம் வாங்கிட்ட. தடயங்கள் எல்லாம் சேகரிச்சுட்ட. எல்லாத்தையும் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்க போற. அந்த டிசிஷன எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்ப பின்னாடி என்ன பிரச்சனை வரும்? சரியா? அப்படி ஒரு பிரச்சனை வந்தா அத நீ எப்படி சமாளிக்க போற? அப்படின்றது தான் இங்க கேள்விக்குறி. சொல்றேன். திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலை செய்ய பிடிக்கல. நீங்க ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால புடிக்கல. ஒரு வேளை அது உன்னோட ஸ்டைலா இருக்கலாம். இல்ல எனக்கு அந்த ஸ்டைல்ல வொர்க் பண்ண புடிக்கல. என் ஆசைக்கு அந்த வேலை இல்ல. என்னுடைய சுதந்திரத்த கெடுக்குது. எனக்கு வந்து அந்த தலைமை சரியில்ல. ஏதோ ஒரு காரணம்ப்பா. உனக்கு அந்த வேலை புடிக்கல. அப்ப நீ என்ன வேலை அப்ப நீ என்ன பண்ணுவ? ஆ வெரி குட். உடனே எனக்கு இந்த வேலை புடியல. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டுலாம் வர முடியாது. அப்படி தூக்கி எறிஞ்சா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்கும்ல. அப்பா, அம்மா, நாளைக்கு மனைவி, குழந்தைன்னு சொல்லிட்டு 1008 பேர் உன்ன நம்பி இருக்காங்கல்ல. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்ன்றத யோசிக்கணும். அப்ப நம்மளுடைய கோவம், ஆசை, உணர்வு, உணர்ச்சி இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக, உடனே நான் தூக்கி எறிஞ்சுட்டு வெளிய போறேன் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப பெரிய தவறா போயிடும். நாளைக்கு பின்னாடி வீட்ல போய் அடுத்த மாசம் சம்பளம் வரல, லோன் கட்ட முடியாது, இஎம்ஐ கட்ட முடியாது, கடன்காரன் வீட்டுக்கு வந்து நிப்பான், பால் வாங்க முடியாது, சோறு வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உன்னுடைய தனிப்பட்ட கோவத்துக்காக உன் குடும்பம் நாளைக்கு பாதிக்கப்படணுமா? யோசிக்கணும். அப்ப விளைவுகள் என்ன நடக்கும்? அப்ப அந்த தம்பி சொன்ன மாரி என்ன பண்ணலாம்? நிதானமா அங்கேயே இருந்துகிட்டு, வேற ஒரு வேலைய தேடி கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு சேஃபா தான் இருப்போம். இந்த வேலைய விட்டுட்டு போனா கூட, நம்மளுக்கு அந்த வேலை இருக்கு. அத நம்ம செய்வோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த வேலைய நம்ம விட்டுட்டு போணும். புரிஞ்சுதா? அதனால எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி, பின்னாடி வரக்கூடிய விளைவுகள அலசி ஆராய்ஞ்சு முடிவு ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல நடந்துச்சு. ஒரு பையன் பயங்கரமா ஒரு கோவத்துல திடீர்னு ஒரு பையன புடிச்சு இங்க தவட மேலயே அடிச்சுட்டான். அந்த பையன் வந்து கீழ விழும்போது பெஞ்ச் மேல போயிட்டு மோதி, அவனுக்கு பின் தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டான் அந்த பையன். இவனுக்கு பயங்கர கோவம். ஏதோ ஒண்ணு சண்டை நடந்துச்சு. இவன் ஓங்கி கன்னத்துல அடிச்சான். அவன் பெஞ்ச் கீழ போய் மோதி, பின்னாடி அடிபட்டு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ங்க. கோமா ஸ்டேஜ்ல தான் ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கும். அவன் திருப்பி எழுந்திருக்கிறதுக்கே பல வருஷம் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ங்கலாம் சொல்ட்டாங்க. அடிச்ச பையன போய் விசாரிக்கிறாங்க. ஏன்டா அடிச்சன்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்து ஓன்னு அழுதுகிட்டு அவனும் சின்ன பையன் தான். ஓன்னு அழுதுகிட்டு, "சார் நான் இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது சார். நான் கோவத்துல ஏதோ அடிச்சுட்டேன் சார். அவன் போய் மோதி இந்த மாரிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாது சார்ன்னு" ஓன்னு ஒப்பாரி வச்சுன்னு அழுவுறான். அவன் வந்து என்ன திட்டினா அந்த கோவத்துல நான் அடிச்சுட்டேன் சார். அவ்வளவுதான் பிரச்சனை. இப்போ ஒரு நிமிஷம் அவன் கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருந்தானாக்கா, இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? அப்ப எந்த இடத்துலயும் நம்மளுக்கு நிதானம் தேவை. பின்னாடி என்ன மாதிரியான விளைவுகள் வரும்ன்றத அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும். அவன் கோவப்பட்டு அடிச்சான். அவன் ஒரு நிமிஷம் இங்க பக்கத்துல பெஞ்ச் இருக்குது. அது இருக்கு, இது இருக்கு. ஒரு வேள அடிபட்டவன் அங்க போய் இடிச்சானா என்ன ஆகும்? அப்படின்றத முன்கூட்டியே யோசிச்சுட்டு, வேணாம் நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளுக்கு தான் பெரிய ஜெயில்ல தூக்கின்னு போய் உட்கார வச்சுருவாங்க. அப்படின்றதெல்லாம் மனசுல வந்துச்சுன்னா, அவன் என்ன பண்ணுவான் அடிக்கிறத? நிறுத்திட்டு, வேணாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போடுவான். அதனால தான் சொல்றேன். ஒரு நிமிஷ கோவத்துக்காக பின்னாடி வரக்கூடிய விளைவுகள நெனச்சுக்கிட்டு, அத விட்டுட்டு போயிடணும். அத விட்டுட்டு கோவத்த தான் முக்கியம்னு நெனச்சு நீ ஆக்ட் பண்ணனாக்கா, உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, "சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏம புனையச் சுடும்." அந்த கோவம் உன்னையும் அழிச்சு, உன்ன சூழ்ந்து இருக்கக்கூடிய நல்லவங்களையும் சேர்த்து அழிச்சிரும். அதாவது உன் குடும்பத்தையும் அழிக்கும், உன் இனத்தையும் அழிக்கும்னு சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம் வர கோவம் தான் முக்காவாசி கொலைகளுக்கு காரணம். ஒரே ஒரு நிமிஷத்துல வர கோவம் தான் முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம். அதனால தயவு செஞ்சு கோவத்திலயோ, ஆத்திரத்திலயோ அல்லது ரொம்ப சந்தோஷத்திலயோ முடிவுகள எடுத்துறாதீங்க. ஏன் இவ்வளவு பிரச்சனை? அதனால விளைவுகள எண்ணி பார்க்காம எதுவும் பண்ணாதீங்க. அடுத்தது அடுத்தது என்னது? பி கான்ஃபிடென்ட் இன் சாய்ஸஸ். பி கான்ஃபிடென்ட் இன் சாய்ஸஸ். சரி, அப்படி ஒரு முடிவ நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நான் வெளிய போக தான் போறேன் அப்படின்னு தீர்மானமா முடிவு எடுத்துட்டீங்கன்னா, எதுக்காகவும் பின்னாடி போவாதீங்க. அந்த முடிவு எடுத்துட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. புரிஞ்சதா நான் சொல்றது? ஒரு முடிவை எடுத்துட்டா, அந்த முடிவுல இருந்து மாறக்கூடாது. அந்த முடிவு தான் இறுதியானது. அந்த முடிவ வச்சுக்கிட்டு நீ எப்படி உன்ன வளர்க்கலாம்? எப்படி அடுத்தது நீ போகலாம்? அப்படின்றத தான் பார்க்கணும். அதுக்கு தான் நேத்து ரத்தன் டாட்டா பத்தி ஒரு கதை சொன்னேன் நானு. உங்களுக்கு நடத்தும்போது சொல்லியிருந்தேன்.
தான் எடுக்கிற முடிவு சரியானதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா அதை சரியானதா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாடா சொல்லியிருக்காரு. அப்ப அவர் ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவு தவறாவே இருந்தாலும் அதை என்னவா மாத்திடுவாரு? சரியானதா மாத்திடுவாரு. புரியுதா? அப்ப முடிவுகள் எடுத்த பிறகு அதை பத்தி யோசிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். சரியா? ஸ்டே காம் அண்டர் பிரஷர். எவ்வளவு அழுத்தமான சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் அமைதியா முடிவெடுங்க. திடீர்னு ஒரு மிகப்பெரிய பள்ளம் வந்துருச்சு. அப்படி என்னடா பண்ணதுன்னு தெரியாம டிரைவர் பதட்டத்துல ஆக்சிலரேட்டர் பிரேக்கு பதில் ஆக்சிலரேட்டர் அமிச்சிட்டா என்ன ஆகுது? போய் மோதிக்க வேண்டியதுதான். இன்னும் வேகமா போயிட்டு எது மேலனா மோதிக்க வேண்டியதுதான். அப்ப திடீர்னு பள்ளம், மேடு எல்லாமே ரோட்ல வரத்தான் செய்யும்ன்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறது தான் ஒரு நல்ல லீடருக்கு அழகு. பஸ் ஓட்டுறவனுக்கு எப்படியும் பள்ளம் வரும், மேடு வரும், எல்லாமே வரும். அப்படி வந்தாக்கா அந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும்ன்றத அவர் தெளிவா வச்சுக்கிட்டு இருக்கணும். பதற்றப்படக்கூடாது. வண்டி ஓட்டுறவங்க பதற்றப்படக்கூடாது. திடீர்னு பிரஷர் வந்துச்சு. அப்பவும் அந்த சூழ்நிலையிலயும் நிதானமா அவ்வளவு தூரத்துல பள்ளம் இருக்குதா? ஓகே பிரேக் அடிச்சு காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் மேல அந்த நிதானமா எடுத்துட்டு போய் பிரேக் அடிக்கணும். அந்த பதற்றமான சூழ்நிலைகள்ல நிதானமா செயல்படுறது தான் ஒரு நல்ல சிறந்த தலைமையை உருவாக்கும். அப்படியே அவன் அடிச்சுன்னு புடிச்சுன்னு உன் பக்கத்துல வந்து நின்னு கத்துறான். சார் இவனை வேலையை விட்டு தூக்குங்க, அவனை வேலையை விட்டு தூக்குங்க, இவனாலதான் சார் பிரச்சனை, இதனாலதான் சார் வளர மாட்டேங்குதுன்னு 1008 பிரச்சனை எடுத்துன்னு வந்து நிப்பான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க நிதானமா பொறுமையா உட்காந்து என்ன பிரச்சனைன்னு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா தவறான முடிவுகளை எடுத்துட்டா அதனுடைய விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க தான் லீடர். அப்ப நிதானமா இருங்க. பதற்றப்படாம இருங்க. யோசிச்சு முடிவு எடுங்க. புரியுதா? இத செஞ்சா நிர்வாகமும் நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கலாம். அடுத்தது லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். என்னது? லேர்ன் ஃப்ரம் சரி சார். எப்பயுமே சரியான முடிவே எடுத்துட முடியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுடைய முடிவுகள் தவறா போகலாம். எத்தனையோ பேர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த பிசினஸ்ல நான் அப்படி வளர்த்துருவேன், இப்படி வளர்த்துருவேன், அதை பண்றோம், இதை பண்றோம்னு கொண்டு வராங்க. ஆனா நிறைய பிசினஸ் லாஸ் ஆகுது. அப்படி லாஸ் ஆகும்போது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதே தப்புடா. நான் தொடங்குனதே தப்புடா அப்படின்னு போயிடக்கூடாது. லாஸ் ஆனா ஏன் லாஸ் ஆச்சு? எதனால இது போச்சு? அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தோக்காம எப்படி பிசினஸ் பண்ணதுன்னு கத்துக்கிறது தான் ஒரு நல்ல தலைமைக்காக. ஏதோ ஒரு நாள் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப அந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு இனி அந்த பிரச்சனை வராம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான முடிவுகளை எடுக்கிறது தான் தேவையே தவிர நான் செஞ்சதே தப்புன்னு உடைஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது. நல்ல தலைமை எதுக்காகவும் உடையக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். தோத்துட்டோம் அவ்வளவுதானே, அடுத்த தடவை என்ன பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு அடுத்தது லேர்ன் ஃப்ரம் மிஸ், அதாவது தோல்விகள்ல இருந்து காரணத்தை அலசி ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு போறதுக்கு பார்க்கணும். சரியாப்பா? எல்லா மேட்சுமே ஒருத்தனால செஞ்சுரி அடிக்க முடியுமா? முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் தோக்க தான் செய்வான். என்னைக்கோ ஒரு நாள் 0 ரன் எடுக்க தான் செய்வான். அதுக்காக அப்படியே உடைஞ்சிட்டு ஐயோ நான் 0 ரன் எடுத்துட்டேன், நான் என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, நான் போறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடுத்த மேட்ச் ஒன்னு இருக்குது, அதுல ஆடி ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஒரு தலைவனுக்கு வேணும். அடுத்தது டேக் டைம்லி ஆக்ஷன். அது டேக் டைம்லி ஆக்ஷன், அதாவது நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கணும். தாமதப்படுத்தி எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. நீ யோசிக்கலாம், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணி அதாவது சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணிட்டு ஃபேக்ட்ஸை கேதர் பண்ணிட்டு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை வந்து யோசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கான்பிடென்ட்டா சாய்ஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு நேரமாகும். ஆனா எவ்வளவு நேரத்துக்குள்ள எடுக்கணும்ன்றது ஒரு டைம் லிமிட் இருக்குது. இந்த மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சாதான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும், நமக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகும், அப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு அடுத்த மாசத்துக்கு கொண்டு போறதுனால எந்த லாபமும் கிடையாது. கரெக்டா நான் சொல்றது? அப்ப இந்த மாசத்துக்குள்ள பிரச்சனை முடிக்கணும், இன்னைக்குள்ள பிரச்சனை முடிக்கணும்னா இன்னைக்குள்ள அந்த பிரச்சனையை முடிச்சாகணும். சந்திர ஹோம் ஒர்க் டெய்லி குடுக்குறாங்களா? குடுக்குறாங்களா? அந்த ஹோம் ஒர்க்க 3 நாள் கழிச்சு செஞ்சுட்டு போலாம்னாக்கா ஏத்துக்குவாங்களா உங்க மிஸ்? நாளைக்குள்ள ஹோம் ஒர்க் முடிக்கணும்னா நாளைக்குள்ள முடிக்கணும். அது இன்னும் 3 நாள் தள்ளி போட்டாக்கா உனக்கு 3 நாளுக்கான ஹோம் ஒர்க் சேருமா சேராதா? 3 நாளைக்கு ஹோம் ஒர்க் ஒண்ணு குடுக்குறாங்கல்ல, அது எல்லாம் சேருமா சேராதா? அப்ப அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கு முடிக்கணும், அன்னன்னைக்கு பிரச்சனைய அப்பப்போ முடிக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அப்ப டேக் டைம்லி ஆக்ஷன்னா முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கணும். சரியான நேரத்தில் எடுக்கப்படாத முடிவுகள் பிரச்சனையா தான் போய் முடியுமே தவிர, ஒரு பிரச்சனைக்கான முடிவு தான் எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கிறத டிலே பண்ணிட்டு அதையே ஒரு பிரச்சனையா மாத்திடக்கூடாது. கிளியரா? அப்ப அப்ப நல்ல ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை? அனலைஸ் சிச்சுவேஷன், அதாவது சூழ்நிலைகளை ஆராய்ச்சி பண்ணுங்க. அடுத்தது கேதர் ஃபேக்ட்ஸ்,
உண்மைகளை கண்டறிங்க. அங்க இருக்கக்கூடிய என்ன தகவல்களோ அத சேகரிங்க. தகவல்களை சேகரிங்க. 3வது கன்சிடர் கான்சிக்வென்ஸ். அந்த முடிவை எடுத்தா பின்னாடி என்னென்ன விளைவுகள் வரும்ன்றத யோசிச்சு முடிவெடுங்க. அடுத்தது பி கான்ஃபிடென்ட் இன் சாய்ஸஸ். அதாவது நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னாக்கா, அந்த முடிவுல இருந்து எதுக்காகவும் மாறாதீங்க. தன்னம்பிக்கையோட இருங்க. அடுத்து ஸ்டே காம் அண்டர் பிரஷர். அழுத்தமான, பதற்றமான சூழ்நிலைகள்ல நிதானமா செயல்படுங்க. லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஒரு தவறில் இருந்து ஏன் தவறாச்சு, ஏன் பிரச்சனைல வந்து நம்ம தோத்தோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு, அத சரி பண்ணிக்கிட்டு அடுத்த வேலைக்கு போங்க. அப்ப லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது டேக் டைம்லி ஆக்ஷன். டேக் டைம்லி ஆக்ஷன். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை சரியாக எடுங்க. புரியுதா? இத செஞ்சா உன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த உலகத்தாலேயே போற்றப்படும். உங்கள எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. "அப்பா! இவன மாரி ஒரு நீதிமான் இந்த உலகத்திலேயே இல்லப்பா. இவரு வந்து இந்த ஒரு முடிவ சொன்னாருன்னா, அது பெர்ஃபெக்ட் 100% சரியா தான்ப்பா இருக்கும்."